இந்த டிவைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் இப்போ நம்ம பிடிச்சிக்கிறதுக்காக இங்கே ஒரு ரிங் ஷேப் கொடுத்துருப்பாங்க சிலிக்கானில், அதை எடுத்துருக்கேன். முக்கியமான விஷயமே இந்த கெப்பாசிட்டர், அப்புறமா இந்த சுவிட்ச் எங்கேருந்து எடுத்தேன்னா, இந்த மாதிரி டெக்கரேஷன் லைட்ஸில் வந்து இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும், அதை எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு ஒரு சர்க்யூட் செஞ்சுட்டு இதை நம்ம கவர் பண்ணுறதுக்காக ஒரு எம்சியில் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சு. அதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இன்னும் இதில் ஒரே ஒரு வேலை தான் பாக்கி இருக்குது. அது என்னன்னா எம்சியில் வச்சு கவர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட கனெக்ஷன்ஸை பார்த்துடலாம். இங்கே வந்து கெப்பாசிட்டர், அதாவது இங்கே ஒரு பூஸ்டர் இருக்குது. இதில் 3 பின் வரும். அதில் ஒன்று வந்து பாசிட்டிவ்லையும் இன்னொன்று வந்து நெகட்டிவில் கொடுத்துட்டேன். இந்த நெகட்டிவில் வந்து இன்னொரு பின் எடுத்து இந்த சுவிட்சோட ஒரு கனெக்ஷனையும், இந்த சுவிட்சோட இன்னொரு கனெக்ஷன் வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா இந்தமாதிரி ஒரு மெட்டல் பிளேட்டு கொடுத்துருக்கேன். இந்த மெட்டல் பிளேட் வந்து இங்கேருந்து கனெக்ஷன் எடுத்து இந்த பூஸ்டரில் இன்னொரு பின் வந்து சும்மா இருக்கும், அதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது இந்த டிவைஸுக்கு பவர் வந்து எதுலேருந்து கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி காயின் செல் இல்லை பட்டன் பேட்டரி இல்லை இந்த வாட்ச் பேட்டரியிலேருந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம 3 இதில் போடணும். 3 வந்து யூஸ் பண்ணணும். இதில் போட்டோம்னா பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ ஃபைனலி நம்ம டிவைஸ் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அதை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு கீ செயின் மாடலே செஞ்சுட்டேன். நம்ம சாவி கோர்த்து வச்சுக்கலாம்.